Alhamdulillah Rabbil Alameen. Wassalatu wassalamu ala rasulihil kareem wa ala alihi wa barik wa sallim. Wa qala Allah ta'ala fil Qur'anil Majid wal Qur'anil Hakim. Ba'da a'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Inna Allaha malaikatahu yusalluna 'alan nabi. Ya ayyuhalladhina amanu sallu alayhi wa sallimu taslima. Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammadin wa barik wa sallim alayhi. புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோனாகிய அல்லாஹிற்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக. மேலும் சாந்தியும் சமாதானமும் நம்முடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவருடைய குடும்பத்தாரின் மீதும் சத்திய சஹாபாக்களின் மீதும் இங்கு குழுமிருக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நின்று நிலவட்டுமாக. இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தை கூறிய நூறியை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் உலகினுடைய இறுதி காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இறுதி உம்மத்தாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு பிறகு இன்னொரு உம்மத்து இல்லை. இதுக்கு முன்பாக ஏகப்பட்ட உம்மத்துகள், ஏராளமான நபிமார்கள் இறங்கினார்கள், தூது எத்தி வைத்தார்கள். ஏற்றுக்கொண்டோர் ஈரேற்றம், ஏற்றுக்கொள்ளாத சமூகத்தை அல்லாஹ் பலவிதமான வேதனைகளால் அளித்தான். பலவிதமான வேதனைகள். கல் மலை பொழிந்தது, நெருப்பை அல்லாஹ் இலக்கினான். கொடூரமான சப்தங்களை கொண்டு சில கூட்டத்தை அல்லாஹ் அளித்தான். இந்த பூமியிலே நாங்கள் தான் மிக வலுவானவர்கள் என்று கூறிக்கொண்டிருந்த ஆது சமூது கூட்டத்தை அல்லாஹ் அழித்தொழித்தான். கடுமையான மலையை புயலை வீசி அல்லாஹ் அளித்தான் 8 நாட்கள் ஏறத்தாழ ஒரு கூட்டத்தின் மீது. என இப்படி எல்லா நபிமாருடைய உம்மத்து ஏற்றவர்கள் ஈரேற்றம் பற்றார்கள், ஏற்றாத கூட்டத்தாரில் அல்லாஹ் அளித்தான். இறுதி சமூகம் நாம். இந்த சமூகம், இதற்கு பிறகு இன்னொரு சமூகம் இருக்கிறதா, அதற்கு ஒரு நபி என்று கேட்டால் அப்படி அல்ல. இறுதி நபி முஹம்மது, நம்முடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறுதி உம்மத்து நாமல் தான். பாருங்க, அப்படி ஒவ்வொரு முறையும் அந்த ஈமானை எத்தி வைக்கும் போதும் சரி, அதை ஏற்கின்ற மக்களும் சரி, அவர்கள் ஏற்கும் பொழுது, இஸ்லாம் அங்கே பரவும் பொழுது அவர்கள் தான் முதன்மையான சிறுபான்மையராக இருப்பார்கள், சொற்ப நபர்களாக இருப்பார்கள். அங்கே இருக்க எதிர் சக்திகள், ஷைத்தானை பின்பற்றக்கூடியவர்கள் நினைத்தால் அழித்து வரலாம் என்று எண்ணும் அளவிற்கு சொற்பமாக இருப்பார்கள். ஆனால் இறுதியில் அல்லாஹ் இவர்களுக்கு வெற்றி அளிப்பான். கண்ணியமானவர்கள், அப்படி ஈமானை ஏற்கக்கூடியவர்களுக்கு எத்தனை பெரும் துன்பங்கள், துயரங்கள் நடந்தது, இத்தனை வித கஷ்டங்களை அவர்கள் தாங்கி ஈமானிலே உறுதியாக இருந்தார்கள் என்ற அந்த வரலாற்றை கொஞ்சம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்கள், ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், கடந்த சில தினங்களுக்கு முன்பாக நீங்களாம் பார்த்துருப்பீங்க, ஊப்பியில் சம்பல் என்ற ஒரு பகுதி, அங்கே ஒரு ஜாமியா மஸ்ஜித் இருக்குது. அது பாபர் மன்னருடைய காலகட்டத்தில் கட்டப்பட்டது. ஏறதால ஒரு 300 500 காலகட்டங்களுக்கு முன்பாக கட்டப்பட்ட ஒரு பள்ளி. அந்த பள்ளியை அங்கே கல்கி அவதார் அங்கே தான் பிறந்தாருன்னு சொல்லி கோர்ட்டில் ஒருத்தர் கேஸை போட, அது ஆமாவா இல்லை என்று ஆய்வு செய்வதற்கு ஒரு குழுவை நீதிபதி அனுப்புனாராம். போன இடத்துல மக்கள் விடமாட்டேன்ட்டாங்க. ஏன்னா இப்படி ஒரு விஷயம் பண்ணி தான் ஏற்கனவே பாபருங்கிற ஒரு மசீதை என்ன செஞ்சாங்க சகோதரர்களே, இவர்கள் இடித்து தள்ளினார்கள். நவதுபில்லா. அது போன்று மீண்டும் நடந்துவிடக்கூடாது என்று அங்கே ஒரு தள்ளு முள்ளு, அங்கே இருக்க முஸ்லீம்கள் போராடுகிறார்கள். அங்கே இராணுவம் குவிக்கப்படுகிறது. இறுதியாக அங்கே நடந்த துப்பாக்கி சூடு, அந்த கலவரத்தில் ஒரு 5 முஸ்லீம்கள் கொல்லப்படுகிறார். பாருங்க, நயீம் என்ற ஒரு சகோதரர், அந்த சிறு வயது அந்த பையன், ஒரு 17 வயசு தான் இருக்கு, 17 வயசு தான் பார்த்தீங்கன்னா, அந்த இதில் ஷஹீதாகிறார். அவருடைய ஃபோட்டோ கூட வாட்ஸ்அப்பில் இருந்துச்சு. அவ்வளோ வெறும் வெளிச்சமான சிரிப்பு முகத்துடன் அல்லாஹ் அவரை ஏற்றுக்கொண்டான் என்று நாம் என்னும் அளவிற்கு அவருடைய இறுதி நேரம் நமக்கு பார்க்கும்போது தெரியுது. அல்லாஹ் அது போன்று அவருடைய நிலையை அல்லாஹ் ஆக்கி அழுவானான். கண்ணியமானவர்களே, இது ஏன் இங்கே நான் பதிவு செய்கிறேன்னு கேட்டால், இப்படி தான், இதற்கு முன்பாகவும் இப்படி தான். இன்று மட்டுமல்ல, ஏதோ இன்னைக்கு அச்சுறுத்திட்டா
நாங்கள் வந்துட்டா இதை கொண்டு வந்துடுவோம், அதை செஞ்சிருவோம். என்ஆர்சி, என்பிஆர் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் அல்ல, உங்களுடைய இந்த போன்ற சித்தாந்தத்திற்கு அப்பனையெல்லாம் பார்த்து வந்தவர்கள் இந்த முஸ்லிம்கள். இதற்கெல்லாம் தண்டை இது போன்று இருந்த ஃபிரௌன் ஹாமானை பார்த்து வந்த கூட்டம் இந்த கூட்டம். கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள் எண்ணி பாருங்க எப்படி உறுதியாக இருந்தார்கள். ஏன் இந்த நேரத்தில் நம்ம இந்த சப்ஜெக்டை பேசுறோன்னா, ஈமான்ல நம்ம எவ்வளவு உறுதியாக இருக்க வேண்டும், எப்படி இருந்தார்கள் சஹாபாக்கள், அதுதான் இங்கே விஷயம். பாருங்க, சூரா புரூஸ்ல அல்லாஹ் ஒரு அழகிய ஒரு வரலாறு சொல்றான். அகல்வாசிகள் சூரா புரூஸ்ல வரக்கூடிய ஒரு சம்பவம். ஒரு மன்னர், எப்படிப்பட்ட மன்னர்னு கேட்டா, தான் தான் ரப்பு, நான் தாண்டா கடவுள், என்னால தான் நீங்களாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, உயிர் வாழ்ந்துக்கிட்டீங்க என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு சிந்தனை உள்ள ஒரு மன்னர். மன்னர்னு மன்னர், ராஜா, பொறுப்புதாரி அப்படிதான் இல்லை, நான் ரப்பு, நான் தான் உன்னை படைச்சேங்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு சிந்தனையில அவருடைய ஒரு குணம். இந்த மன்னருக்கு ஒரு சாஹிர், ஒரு சூனியக்காரன் ஒருத்தர் இருந்தார், மந்திரவாதி, எல்லா வித்தியும் கலையும் கத்த ஒரு நபர். அவருக்கு கிட்டத்தட்ட வயசு ஆயிடுச்சு. இவருக்கு ஏதாவது ஒரு விஷயம்னா அவர் தான் எதுவும் பார்த்து பார்த்து சொல்லுவார். உங்கள் ஆட்சிக்கு பிரச்சனை வரப்போது கவனிச்சுக்கிங்க, நீங்கள் இந்த விஷயத்தை இப்படி டீல் பண்ணுங்க, உங்களுக்கு சரியாயிடும் என்பதாக சொல்லக்கூடிய ஒரு ஆள். அந்த நபர் வயது முதிர்வு, மௌத்தாக போறாரு. மன்னரை கூப்பிட்டு சொன்னார், மன்னரே, நான் ரொம்ப முடியாமல் இருக்கேன், என்னுடைய கலைகள், என்னுடைய அந்த கல்வி, இந்த பட்ட இந்த சாஹிர் சம்பந்தப்பட்ட, இந்த சூனியம் சம்பந்தப்பட்ட அந்த கல்விகள் ஒருவேளை என்னோட அழிஞ்சு பெறுமோன்னு பயப்படுறேன். இந்த கல்வி, இந்த விஷயம் உன்னுடைய ஆட்சி நிலையாக இருப்பதற்கு தேவைப்படும். எனவே நான் மூத்தா போகிறதுக்கு முன்னாடி நீயே ஒரு சின்ன பையனை தேர்ந்தெடுத்துக்கு என்கிட்ட அமுச்சு விடு, நல்ல திறமையான ஒரு ஆள், அவருக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன். அவரை நீ என்ன செஞ்சுக்க, நான் மூத்தா போயிட்டால் என் இடத்துல வச்சு நீ உன் ஆட்சியை பாதுகாத்துக்க என்பதாக ஒரு கோரிக்கையை அந்த மந்திரவாதி வைக்கிறார். இந்த மந்திரவாதி எங்கே இருக்காரு? வெளியே இருக்கார். அப்போ அந்த மன்னர் ஊரில் ஒரு நல்ல திறமையான ஒரு சின்ன பையனை பிடிக்கிறார். கல்வி கற்கக்கூடிய பாலக பருவத்தை பிடிச்சி அந்த மன்னர் அந்த சொன்ன மந்திரவாதிகிட்ட அமுச்சு விட்றாங்க. இந்த பையன் டெய்லியும் போயிட்டு வரணும், இதுதான் அவருடைய வேலை. முதல் நாள் போகிறாரு, படிக்கிறாரு, வராரு. ரெண்டாவது நாள் போகிறாரு, படிக்கிறாரு, வராரு. இதுக்கு நடுவில் போய்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ராஹிபை சந்திக்கிறார். யார்? ஒரு இறை நேசர், சமகாலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஒரு இறை நேசர், அல்லாஹ்வை ஓரிரை கொள்கையில் இருக்கக்கூடிய ஒரு இறை நேசர். அவங்க இந்த மாதிரி நம்ம காலைல மக்தப் நடக்குது அல்லவா, அதுபோல் ஒரு மக்தப், சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் அவர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நேரம், இறைவனை பற்றியும் இறைவனுடைய அந்த கட்டளைகள், அழகிய உபதேசங்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நேரம். ஒரு நாள் இந்த பையனுக்கு ஆசை வந்துருச்சு, போய் நம்ம இந்த சபையில் உட்காந்து என்னதான் சொல்கிறாங்க கேட்போமே என்பதாக. மந்திரவாதிட்ட போனாலும் கற்று தான் கொடுக்குறாரு, அதுபோல் ஒரு தோற்றத்தில் தானே இவர் இருக்கார், போய் கற்றுக்கலாம் என்பதாக போய் உட்கார்றாரு. ரொம்ப பிடிச்சி போகுது அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள். கடைசியில் இவங்க சில இறைநேசருடைய அந்த தன்மை ஏற்படுத்தக்கூடிய பல அமல்கள், ஏன்னா சிகரு செய்யணும்னு சொன்னாலே அமல் செயல்முறை தானே கற்றுக் கொடுக்கறது. அது அந்த மந்திரவாதிகிட்ட, இவங்கள்ட்ட இறை நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அமல்கள், இறை நெருக்கத்தை, இறை தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய தியானங்கள், இது போன்ற விஷயங்கள்ல இவர் தர்பியத் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவர் டெய்லி இப்போ மந்திரவாதியை பார்க்க போகிறதா இல்லை, டெய்லியும் போவார், இந்த ராஹிப்ட உட்காந்து என்ன செய்வார், இந்த இறைநேசர்கிட்ட பாடத்தை படிச்சுட்டு வந்துடுவார். இப்படியே படித்து ஒரு நேரம் வருது, அவருக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டால் முழுமையான ஒரு பெரிய இறைநேசராக மாறுறார் அந்த சின்ன சிறுவர். எந்த அளவுக்கு என்று கேட்டால் அந்த நாட்டுடைய அமைச்சர் ஒரு நேரத்தில் அவருடைய கண் பார்வை போயிடுது, எங்கெங்கேயோ போகிறாரு, ஒன்றும் சரியாகலை. கடைசியில் கேள்விப்படுறாரு, இந்த பையன்கிட்ட ஓதி பார்த்தா சரியாக போயிடும் உங்களுக்கு என்பதாக. கடைசியில் வந்து ஓதி பார்க்குறாரு, அந்த பையன் ஓதி பார்க்குறாரு, சரியாக போயிடுச்சு அவருக்கு. அப்போ அந்த விஷயத்தை அந்த மன்னர் கவனிச்சிடுறாரு. கவனிச்சுட்டு சொன்னார், எப்படி உனக்கு சரியாக போச்சு, யார்கிட்ட போய் நீ மந்திரிச்சு பார்த்தா? நம்ம பையனை ஒருத்தர்கிட்ட அமுச்சு விட்டீங்கல்ல, அவர்கிட்ட தான் நான் என்ன பண்ணேன், ஓதி பார்த்தேன், சரியாக போச்சு என்பதாக. அப்படியா, சரி, அங்கே அவங்களை கூட்டுவாங்க, என்னன்னு கேட்போமே என்பதாக விசாரிக்கும் போது சொல்கிறாரு, நான் நீ எதை கொண்டு ஓதி பார்த்தேன், ஓர் இறைவன் என்ற சொல்லை கொண்டு என்ன செஞ்சேன், நான் ஓதி பார்த்தேங்கிற அந்த விஷயத்தை விளக்கமாக சொல்லிடுறார். அவருக்கு ஒரு பெரிய திடுக்கிடும். ஏன்னு கேட்டால், ஒரு பெரிய மந்திரவாதிட்ட அமுச்சு விட்டு அந்த கல்வியை கற்றுக்க சொன்னால், இவர் வேறொரு நபர்கிட்ட போய் இன்னொரு கல்வியை கற்றுக்கிட்டார். அது என்ன ரப்பு என்று சொல்லக்கூடிய கல்வி அல்லவே ஆச்சு என்று அவருக்கு ஒரு பெரிய திடுக்கிடம் ஏற்படுது. ரொம்ப கோபப்படுறார் மன்னர். கடைசியில் இந்த பையனுடைய அந்த மகத்துவம், அந்த இதெல்லாம் அந்த மக்களுக்கு மத்தியில் கொஞ்சம் கொஞ்சமாக பரவுது.
என்னது இந்த பையன் எதை சொன்னாலும் பலிக்கும், இந்த பையன் எதை சொன்னாலும் என்ன செய்யும், நடக்கும், இவன் இறைவன்ட்ட எதை கையேந்தினாலும் கிடைக்கும் என்பதாக அந்த ஓரிரை கொள்கை இவன் மூலியமாக பரவிக்கொண்டு, எந்த நபரை கொண்டு தீயது பரவ வேண்டும், தீயதுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று மன்னன் ஆசைப்பட்டானோ அவரை கொண்டு ஓரிரை கொள்கை அந்த ஊரில் பரவிக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த நேரத்தில் அந்த மன்னருக்கு ஒரு கடுமையான கோபம், நமக்கு எதிரான ஒரு சித்தாந்தத்தை இந்த பையன் கடைசியில் எடுத்துட்டு வந்துட்டான் என்பதாக. ஒரு நாள் அந்த ஊரில் சிங்கம் போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு உருவம் ஊருக்கு நடுவில் வந்து நிற்கிது. அதை விரட்டுறதுக்கு அங்கே இருக்கிற யாராலையுமே முடியல. ஆனால் எல்லாத்தையும் அச்சுறுத்தி விரட்டிக்கிட்டு இருக்கு. இந்த பையன் வராரு, பிஸ்மில்லா என்று சொல்லி கல்லை தூக்கி அடிக்கிறார். அவ்வளோ தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருந்த அங்கே இருக்க காவலாளிகளும் கட்டுப்படுத்த முடியாத அந்த சிங்கம் அந்த இடத்த விட்டு ஓடி போகுது. இதை பார்த்து அங்கே இருக்கலாம் ஆச்சரியப்படுறாங்க. அப்போ இந்த பையன்ட்டு ஏதோ ஒரு சக்தி இருக்குது, அதை மட்டும் மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க, அவ்வளோதான். அப்போ முடிவு பண்ணுறாரு, அந்த பையனுடைய அந்த புகழ் நாளுக்கு நாள் ஓங்கிக்கிட்டே இருக்கு. இதை கவனித்த மன்னர் இவனை புகழதை விட்டுட்டு இந்த பையன் இருக்க அந்த தீனை இந்த மக்கள் உள்வாங்கிட்டா என்ன ஆகிறது, நாளைக்கு நமக்கு எதிரான ஒரு சூழ்நிலை உருவாகிரும் என்பதாக சரி அவனை என்ன செஞ்சிருங்க, கொலை செய்தீர்கள் என்பதாக தன்னுடைய நெருங்கிய காவலாளிகளை கூப்பிட்டு சொல்றார். எப்படி கொலை செய்யுங்க, இவனை கூட்டிட்டு போய் மலை உச்சியில் நிறுத்துங்க, நிறுத்திட்டு கேளுங்க, உன்னுடைய ரப்பு நம்முடைய நாட்டுடைய மன்னரா அல்லது நீ வணங்கிக்கிட்டு இருக்க ரப்பு தானே என்பதாக. அவன் பயந்து நான் தான் சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு வந்துருங்க, இல்லைன்னா தள்ளி விட்டுருங்க என்பதாக. அதே மாதிரி கூப்பிட்டு போய் நிற்க வச்சு மலை உச்சியில் கேட்குறாங்க, உடைய ரப்பு யாரு சொன்னாங்க. அந்த அந்த சிறுவர் சொல்றார், என் ரப்பு ரப்பி அல்லா. சொன்னதுதான் மாத்திரம் ஒரு இடி மாதிரி ஒரு ஓசை அங்கே கூட்டிட்டு வந்த அந்த காவலாளிகள் எல்லாம் மூத்தா போய் கீழே விடுறாங்க. கடைசியாக இந்த பையன் மட்டும் அரண்மனைக்கு வரான். எங்கே அவன் கூட போன ஆளுங்கள்லாம் ரப்பு யாரும் கேட்டாங்க, நான் அல்லான்னு சொன்னேன், ஒரு இடி வந்து அவனெல்லாம் மூத்தாக்கிருச்சு, ரொம்ப திடுக்கிடுறான், இன்னும் பயம் அவனுக்கு அச்சமாகுது. சொன்னா மீண்டும் காவலில் அழைத்து சொன்னா, நடுக்கடலுக்கு கப்பலில் கூப்பிட்டு போங்க, நடுக்கடலில் வைத்து கேளுங்கள் யார் ரப்பு என்பதாக, என்னை ஏற்றுக்கொண்டால் விட்டுருங்க, இல்லாட்டினா அங்கேயே தள்ளிட்டு வந்துருங்க, அவன் நடுக்கடலில் தள்ளி விட்டு வந்துருங்க என்பதாக. அவரை கூட்டிட்டு அதே மாதிரி போறாங்க. அதே மாதிரி கேட்குறாங்க மறுபடியும், ரப்பு யாரு சொல்றாங்க, ரப்பி அல்லாஹ், என் ரப்பு அல்லாஹ் மட்டும்தான் என்பதாக சொன்னவொடனே அதே போன்று மீண்டும் ஒரு அடி அவர்கள் கூட வந்த காவலாளிகள் எல்லாம் அங்கே மரணிக்கின்றார்கள். இந்த பையன் மீண்டும் கரைக்கு வந்து அரண்மனைக்கு வந்துடுறான். மீண்டும் அவனை பார்த்து ஆச்சரியப்படுறாரு, எப்படி நீ தப்பிச்ச, இப்போ என்ன நடந்துச்சு, சென்ற தடவை போலவே நானும் சொன்னேன், அந்த காவலிகளையும் மரணிச்சிட்டாங்க என்பதாக. சரி, இன்னைக்கு இனிமேல் இந்த சம்பவம் வெளியே தெரிஞ்சு போச்சுன்னு கேட்டா மக்கள் எல்லாம் ஈமான்தாரிகளாக மாறிடுவார்கள், அல்லாஹ் ஒருவன் என்று கூறிவிடுவார்கள், இவனை கொலை செஞ்சிட வேண்டியதான். அது எப்படிப்பட்ட கொலை, சாதாரணம் இருக்கக்கூடாது, ஊருக்கு மத்தியில் நிப்பாட்டணும், எல்லாத்துக்கும் முன்பாக நிப்பாட்டி இவனை கொலை செய்ய வேண்டும். முடிவெடுத்துறாரு. கடைசியில் கொண்டு வந்து நிப்பாட்டப்படுது. கொண்டு வந்து நிறுத்திய சகோதரர்களே, அவனை வாளால் வெட்ட போனால் அந்த இறைநேசர் அந்த நபரை அந்த சிறுவரை வாளால் வெட்ட போனால் அந்த வாள் வெட்ட மாட்டேங்குது. வேற ஏதாவது ஈட்டியை வச்சு குத்தி அவரை கொலை சென்றால் அந்த ஈட்டியும் குத்த மாட்டேங்குது. அதாவது படுகிறதை தவிர உடல் காயம் ஏற்படுவதில்லை, ரத்தங்கள் ஓடுவதில்லை. கடைசியில் அப்படியே பார்க்குற எல்லாம் ஆச்சரியப்பட்டு பார்க்குறாங்க. ஏன்னு கேட்டால் இந்த மன்னருக்கு இப்போ வந்து நான் தான் ரப்புன்னு சொல்லிட்டு இருக்க தக்க வைக்க நல்லவா, அதுதானே அவருக்கு முன்னில இருந்து ஒரு பெரிய இது பிரச்சனையா. கடைசியில் அந்த பையனே அந்த அரசர் கூப்பிட்டு சொன்னானா, என்ன என்னை கொலை செய்யணும் அவ்வளோதானே, உங்களால் என்னை கொலை செய்யவே முடியாது, உங்களால் என்னை கொலை செய்யவே முடியாது. அப்படி செய்யணும் என்று சொன்னால் ஒரு ஈட்டியையோ அல்லது வாளையோ சிறுநீரில் தேய்ச்சி என்ன செய்யுங்க, அந்த வாழை இதில் சிறுநீரை தேய்ச்சி என்னை வெட்டுங்க, அது இறங்கிறிய மேலே என்பதாக சொல்கிறாங்க. கடைசியில் அந்த மன்னர் அதே போல் ஒரு ஈட்டியோ வாழை எடுத்து அந்த சிறுநீரை தேய்ச்சி வெட்டுறாங்க. ஏன்னா மலக்குமார்கள் சிறுநீருடைய அந்த வாடை போன்ற இடத்துல இருக்க மாட்டாங்க, பாதுகாப்பு கொடுக்குற மலக்குமார்கள் வெட்டுறாங்க. அந்த பாதுகாப்பு மலக்குமார்கள் விளங்குறாங்க. அவருக்குள்ள அந்த கத்தி இறங்குது, அந்த ரத்தம் ஓடுகிறது. இறுதியாக தன்னுடைய அல்லாஹ் ஒருவன் என்ற ஷஹாதத்தை கூறி அங்கே அப்படியே மௌத்தாகிறார். இப்போ மன்னர் நினைச்சாரா, ஜெயிச்சுட்டோம், நம்ம என்ன பண்ணிட்டோம், ஜெயிச்சுட்டோம், இனிமேட்டுக்கு என்னது, அல்லாஹ் ஒருவன் சொல்றக்கூடிய நபர் கிடையாது, நாம் நம்ம தான் ரப்பாக இருக்கிறோம் என்பதாக நினைத்து கொண்டிருக்கிறான். ஆனால் அங்கு சுத்தி இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த மக்கள் அனைவரும் ஒத்துக்கொண்டார்கள். அந்த எந்த களிமாவை கூறி அந்த சிறுவன் மரணித்தானோ அதே களிமாவை நாங்கள் எல்லாம் இருக்கிறோம், நீ ரப்பு கிடையாது, ஒரு சின்ன பையனை நீ கொலை செய்யணும்னு ஆசைப்படுற, ஆனால் உன்னால முடியல, இறுதியா அவன் சொன்ன வழியின்படிதான் நீ அவனை கொலை செய்து நம்ம கூறி அங்க இருக்கிற 70,000 மக்கள் என்பதாக கணக்கு சொல்லப்படுகிறது. அந்த 70,000 மக்களும் ஈமான் கொள்கிறார்கள். அவருக்கு இன்னும் கோபம் அதிகம். என் ஊர்ல என்ன, என் நாட்டில் ஆளுங்களே குறைஞ்சாலும் பரவாயில்லடா,
காவலில் கூப்பிட்டு சொன்னா, ஒரு பெரிய அகலியை, அந்த அகலியில் என்ன செய்யுங்க, விரவு கட்டைகளை போடுங்க, கொழுந்து விட்டு எரிய செய்யுங்க, இதற்கு எல்லாத்தையும் கொண்டு போய் தள்ளுங்க என்பதாக சொன்னான். இங்க இருக்கிற கேளுங்க, மன்னனை ரப்பா ஏத்துக்கிறான்னு கேளுங்க, இல்லை என்றால் கொண்டு போய் தள்ளுங்க என்பதாக. அப்படியே கேட்கப்படுகிறது. யாருமே திரும்பி வர மாதிரி தெரியல, களிமா விட்டுட்டு வர மாதிரி தெரியல. கொண்டு போய் அத்தனை நபரும் அகலியிலே தள்ளப்படுகிறார் சகோதரி. அதில் இறுதியாக ஒரு நபர் தள்ளப்படுகிறார், ஒரு பெண்மணி. அவங்க கையில் ஒரு குழந்தை இருக்கு, அஞ்சுறாங்க, இது எப்படா குழந்தைய கையில் வச்சிருக்கமே, குழந்தைக்கா விட்டுறலாம் என்பதாக. அந்த குழந்தை வாயை திறந்து சொல்லுது, என்ன அம்மா நீங்கள் இதுக்கெல்லாம் பயப்படாதீங்க, உண்மையாலுமே நீங்கள் என்ன செய்றீங்க, சத்திய மார்க்கத்தில் இருக்கீங்க, நீங்கள் என்ன செஞ்சுருங்க, குதிச்சிருங்க என்பதாக. கடைசியில் அந்த பெண்மணி நரகத்தில் விழுகிறாங்க, அந்த நெருப்பில் விழுகிறாங்க. கண்ணியமானவர்களே, இதுதான் ஈமானின் உறுதி, இதுதான் ஈமானின் உறுதி. பாருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சரித்திரந்தை அபு தாலிப் அவங்கள்ட்ட கடைசி நேரத்துலையும் பிரச்சனை பண்ணுறாங்க. உங்களுடைய சகோதரன் மகன் இந்த ஈமானை விட்டுறணும், கொஞ்சம் இவங்கள்ட்ட சொல்லுங்க, என்ன கேட்டாலும் கொடுக்கலாம், என்ன கேட்டாலும் நம்ம விட்டு கொடுத்துடலாம் என்பதாக. ஆனால் அந்த நேரத்தில் அந்த மஜ்லிஸுக்கு வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எல்லாத்துக்கும் முன்பாக என்னுடைய வலது கரத்தில் நீங்கள் என்னது சூரியனையும் இடது கரத்தில் சந்திரனையும் இங்கே வைத்தாலும் இந்த என்ன செய்ய மாட்டேன், நான் இந்த அல்லாஹ் என்ற கூறக்கூடிய இந்த வார்த்தையிலிருந்து ஒருபோது நான் பின்வாங்க மாட்டேன் என்பதாக கூறினார். கண்ணியமானவர்களே, இதுதான் ஈமான். இந்த ஈமானுக்காக நபிமார்கள், சஹாபாக்கள், முன்புள்ள ஈமான் கொண்டவர்கள் எத்தனையோ சிரமங்கள் மேற்கொண்டாலும் ஈமானை விடுவதற்கு தயாராக இல்லை. பாருங்க, பிலால் ரலியல்லாஹு அவங்கள பற்றி தெரியும். கடுமையான அந்த பாலைவனமே ஒரு சூடு, அந்த மண், அதுக்கு மேலே ஒரு கற்கள், சுடு கற்களை தூக்கி நெஞ்சில் வச்சு சொல்லுவாங்கன்னா, நீ அல்லாஹ் ஒருவங்கிறத விட்டுரு என்பதாக. அப்பையும் பிலால் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, அஹத் அஹத், அல்லாஹ் ஒருவன் தான் என்பதாக. அந்த கஷ்டங்கள்லாம் கடந்து இஸ்லாம் மிகச்சி எல்லாத்தையும் ஒரு நேரம் எல்லாமே இஸ்லாம் முழுமையாக கபூல் செய்து ஒரு நல்ல சூழ்நிலை உருவாகுது. அப்போ அந்த நேரத்தில் பிலால் ரலி அவங்கள்ட்ட கேட்குறாங்க, நாங்கள் இவ்வளோ கொடுமைகளை கொடுத்தோமே, எப்படி தாங்கிக்கிட்டீங்க? நம்ம சொன்னால், நீங்கள் என்னை தூக்கி இந்த பாலைவனத்தில் இந்த கொடுமையான வெயில் என்னை போடுறப்பெல்லாம், நீங்கள் நெஞ்சில் தூக்கி அந்த பாறாங்கல்ல வைக்கிறப்பெல்லாம் எனக்கு அப்படியே சொர்க்கத்துடைய காட்சி காட்டப்படும். நீ சத்தியத்தில் இருக்கிற என்பதை அல்லாஹ் உணர்த்துவதற்காக எனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தின் காட்சியை காட்டினா, நான் அதை பார்த்துக்கிட்டே சொன்னேன், அஹத் அஹதர் என்பதாக. கண்ணியமானவர்களே, இப்படி தன்னிடத்திலே தீனை தக்க வைப்பதற்காக உலகத்திலே தீன் இழந்தார்கள் முன்பு வாழ்ந்த நம்முடைய முன்னோர்கள், தீனில் உள்ளவர்கள். கண்ணியமானவர்களே, பாருங்கள், ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மையார், அவர் மேல் ரொம்ப பிரியமாக இருந்தார். யார்? ஃபிரௌன். ஆனால் அந்த அம்மையார் மூசா அலைஹிஸ்ஸலாம் வளர வளர அவங்களுக்கு கடைசியில் தீன் வெளிப்படும் போது உடனே தீனை என்ன செஞ்சாங்க, கபூல் செஞ்சுட்டாங்க. ஆனால் மறைச்சி வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் ஃபிரௌன் அதையும் கண்டுபிடிச்சிட்டான். அவங்க சில கிதாபுகளில் பதிவு பல விதமாக அவங்களுக்கு தொல்லை கொடுக்கப்பட்டதாக பதிவு செய்யப்படுது. ஒரு இடத்துல சொல்லப்படுது, 2 புஜங்களுக்கு நேர கத்தியை நிறுத்திட்டானா, ஒன்று நீ என்னை ஏற்றுக்க, இல்லைன்னா அதை விட்டுரு, இல்லைன்னு சொன்னால் இந்த கத்தியை நான் இறக்கிடுவேன் என்பதாக. அவங்க அல்லாட்ட துவா செஞ்சாங்களா, யா இவன் என்ன அல்லா, நீதான் உண்மையானவன், நீதான் நிலையானவன் என்று தன்னுடைய ஷஹாதத்தை கூறி, யல்லா நான் பிரச்சனை இல்லை, இவன் என்னோட மூத்து கூட நான் ஆகிக்கிட்டேன், பிரச்சனை இல்லை, ஆனால் மறுமையில் உனக்கு நெருக்கமாக, அதாவது எப்படி உன் வீட்டுக்கு பக்கமாக எனக்கு ஒரு ஊட்டை மட்டும் ஆக்கி கொடு, நான் உன்ட்ட துவா செய்கிறேன் அல்லான்னு சொல்லி நீ என்னை கொலை செய்து கொள், நான் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதுதான் கூறு என்று எழுதி கலிமாவை கூறி அவர்கள் அந்த தோல் புஜத்தில் கத்தி இறக்கப்பட்ட அந்த வேதனை அவங்க மூத்தானாங்க. வேறு சில இடத்துல பதிவு செய்யப்படுது, 4 தூண்களுக்கு மத்தியில் கைகால்கள் அந்தரத்திலே கட்டி தொங்க விட்டு அவர்கள் கொடுமை செய்யப்பட்டார்கள் என்பதாக. கண்ணியமானவர்களே, இதெல்லாம் ஏன்? தீனுக்காக தானே. பாருங்க, அப்துல்லா என்ற ஒரு சஹாபி, யாருடைய ஆட்சி காலத்தில்? உமர் அலி அல்லாவுடைய ஆட்சி காலத்தில் ரோமர்களை எதிர்ப்பதற்காக உமர் அலி அல்லா ஒரு சிறிய சஹாபாக்கள் படையை அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இந்த இடத்துக்கு போங்க, ரோமர் நம்ம தாக்க வர மாதிரி தெரியுது, அவங்கள போய் சண்டை கட்டி அவங்க என்ன செய்யுங்க, அங்கேயே அடக்குங்க என்பதாங்க. ஆனால் போன சஹாபாக்கள் கூட்டம் ரொம்ப கம்மி. அவன் இந்த மண்ணை என்ன பண்ணிடுறான், எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிடுறான், போர் செய்ய முடியல, அரெஸ்ட் பண்ணி எல்லாத்தையுமே தன்னுடைய அரசவைக்கு அழைச்சிட்டு போயிட்டான். போன இடத்துல கேட்கப்படுது, உங்களுடைய தலைவர் யார்? அப்துல்லா, இவங்க தான் படை தளபதி. அந்த மண்ணை சொன்னான்னா யார்? ரோம் நாட்டு அரசன். இங்கே பாருங்க, நபி தோழர்களாகிய உங்களுடைய வீரத்தை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னுடைய 2 படைகள்கிட்ட அதிகமாக நான் என்ன செஞ்சுருக்கேன், அவங்கள்ட்ட சண்டை போட்டிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கேன். நீ மட்டும்
உன்னுடைய நபி அந்த உன்னுடைய தோழருடைய அந்த கலிமா விட்டுட்டு என் கூட வந்து சேர்ந்துக்கிறேன்னு மட்டும் சொல்லு, என்னுடைய ஆட்சி விசாலமானது, அல்ல பாதி உனக்கு நான் கொடுத்துட்றேனே என்பதாக அந்த ரோம் நாட்டு மன்னன் கேட்குறான். அவன் சொன்னாங்களா என்னால் முடியாது, என்னால் முடியாது சொல்லிட்டு சொன்னாங்க, உன்னுடைய பாதி ஆட்சி அல்ல இந்த உலகத்தினுடைய முழு பகுதியை கொடுத்தாலும் இந்த கலிமாவை என்னால் விட முடியாது என்பதாக கூறுறாங்க. அவன் பார்க்குறான்னா கோவம் வரும் அந்த மன்னனுக்கு. ஒரு பெரிய சட்டியில் சுடு தண்ணி வைங்க, கொதிக்கிற தண்ணியை ஏற்படுத்துங்க என்பதாக காவலாளர்கிட்ட சொல்கிறான். தண்ணி கொதிக்கிற தண்ணி ஏற்பாடு செய்யப்படுது. இவங்களுடைய தோழர் 2 பேர்த்த கூட்டு போய் அதில் இறக்கி விட்டுறான். அப்படியே கை கால்கள் தனித்தனியாக போகுது. சொல்கிறான், பார்த்துக்க இந்த நிலைமை உனக்கும் தான், இந்த நிலைமை உனக்கும் தான், இப்போ என்ன சொல்கிற என்பதாக மீண்டும் மறுக்கிறார்கள். நீ எந்த பயத்தை காட்டினாலும் சரி, எந்த ஆசையை காட்டினாலும் சரி, இதுக்காகலாம் இந்த ஈமானை நல்லா விட முடியாது என்பதாக. ஆனால் அந்த தோழர்கள் இறங்கி அந்த உடல்கள் தனித்தனியாக போகிறப்ப அப்படியே கண் கலங்குது அவங்களுக்கு. சரி இவங்களை கூட்டு போய் இறக்கிறீங்க என்பதாக கூறுற நேரம் அப்படியே அவங்கள தூக்கிட்டு போகிறப்ப அப்படியே கண் கலங்குறாங்க. அப்போ அந்த மன்னர் பார்த்துட்டு கேட்குறான், நிறுத்துங்க, மனசு மாறிட்டாராட்டுக்கு, அப்படி உள்ள மாறிவிட்டது, கேளுங்க அவர்கிட்ட இப்போ என்ன சொல்றார் என்பதாக. சொல்லு அப்துல்லா, என்ன முடிவு பண்ணியிருக்க, என் பக்கம் வந்துடுறியா, என்னுடைய பெரிய பொறுப்பு உனக்கு கொடுக்குறேன் என்னுடைய ஆட்சியில் படையில என்பதாக சொன்னாரா. நான் அதுக்கெல்லாம் கண்ணை கலங்கல, என்கிட்ட இருக்கிறது ஒரு உயிர் தானே, அல்லாஹ்வுடைய பாதையில கொடுப்பதற்கென்ற ஒரு உயிர் தானே இருக்கு, என்னுடைய காலில் உள்ள ரோமங்கள் எல்லாம் உயிர்களாக ஆக்கப்பட்டு அந்த ஒன்னொன்னே அல்லாஹ்வுடைய பாதையில என்னால் கொடுக்க முடியல என்பதாக நான் கண்ணில் கண்ணீர் விட்டேன் என்பதாக சொல்றான். வியப்படைந்தான் அந்த அரசன், அந்த ரோம் நாட்டு அரசன் வியப்படைந்து சொன்னான், அப்துல்லாவே வா, என் அருகில் வா, என் நெத்தியில முத்தமிடியா அப்துல்லா, என் நெத்தியில முத்தமிடு, உன்னை மார்க்கத்தை நான் ஏத்துக்கிறேன் என்பதாக. சகோதரி அப்படி சஹாபாக்குடைய வீரம், அவள் ஈமானில் இருந்த உறுதி அரசர்களையும் அசர வைத்தது என்று வரலாறுகளில் நாம் பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, இந்த சம்பவத்தை பிறகு அவங்க தோழர்கள் எல்லாத்தையுமே அவர் விட்டுறாரு, எந்த பிரச்சனையும் இல்லாமல். ஊருக்கு வந்தவனே உமரலியத்தில் இந்த சம்பவம் சொல்லப்படுது. உமரத்தில் சொன்னாங்களாம், அப்துல்லாவுடைய நெத்தியில முத்தமிடுவது எல்லாத்து மேலேயும் கடமை, அதை நானே முதல்ல ஆரம்பிச்சு வைக்கிறேன், ஏன் அந்த தீனுடைய உறுதியின் காரணமாக ஏற்பட்ட ஒரு சம்பவம் என்பதாக கூறி அப்துல்லா அந்த அலி அல்லா அவங்க சஹாபுடைய நெத்தியில உமரலி அல்லா அவங்களே முத்தமிட்டு வச்சாங்க. எல்லா மதினா சஹாபாக்களும் முத்தமிட்டு போனாங்க. கண்ணியமானவர்களே, இது சஹாபாக்குடைய நாம் உறுதியை நாம் பார்க்க முடியுது. அப்போ இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு வரக்கூடிய இந்த இந்த மிரட்டல்கள், இந்த மீடியாக்கள் எல்லாம் ஒரு பக்கமாக சேர்ந்து ஷைத்தானுக்கும் தஜ்ஜாலுக்கும் போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் சகோதரரை யாரையும் என்ன செய்து விடக்கூடாது, உள்ளங்களை சஞ்சலப்படுத்தி விடக்கூடாது. ஏன், மரணம்ங்கிறது உறுதி, அதுக்கு பிறகு நிலையான வாழ்க்கையில நிலையானதை தேர்ந்தெடுத்து பெறுவோம் என்பதுதான் இங்கு நம்முடைய நோக்கம். அதற்காக எதையும் இழக்கலாம், ஆனால் ஈமானை இழக்க மாட்டோம். கண்ணியமானவர்களே, இந்த வார்த்தையின் மீது நாம் உறுதியாக இருக்க வேண்டும். இன்னும் பல சம்பவங்கள் இருக்கிறது, இருந்தாலும் இதை நாம் இங்கே பதிவு செய்ய காரணம் என்ன சொன்னால், இந்திய சூழல் அப்படி இருக்குது. பாருங்க, இன்னொரு செய்தியும் சொல்கிறேன். மணிப்பூரில் ஒரு பிரச்சனை, எவ்வளோ பெரிய பிரச்சனை உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கும், கடந்த வருடங்களாக நடந்துட்டு இருக்கு. அதில் மேற்படியை சேர்ந்த ஒரு ஸ்பீச் பர்சன் சொல்கிறார், 14,000 பேர்த்து நாங்கள் தானே ட்ரைனிங் கொடுத்து இறக்கியிருக்கோம் அந்த பிரச்சனைக்கு என்பதாக. அங்கே 2 இன மக்கள் தான், கிறிஸ்துவம் ஒன்று இந்து சகோதரர். அதில் இந்த பக்கம் உள்ள ஆளுங்களுக்கு நாங்கள் தான் ட்ரைனிங் கொடுத்து இறக்கியிருக்கோம். அந்த நபரை போல வேறு எந்த சமூகமாவது பேசியிருந்தால் உடனே என்ன செஞ்சுருப்பாங்க சகோதரர்களே, கைது பண்ணியிருப்பாங்க. அவரை கைது பண்ணவும் இல்லை, அந்த அமைப்பை தடை செய்யவும் இல்லை, யாரும் அந்த 14,000 பேர் தேடி கண்டுபிடித்து அவர்களை அழிக்கவும் இல்லை. அப்போ நாடு எவ்வளோ ஒரு ஒருதலை பட்சமாக சென்று கொண்டிருக்கு என்பதே பாருங்க. ஆனால் வெளியில் பார்க்கறதுக்கு ஜனநாயகங்கிற ஒரு மூடியை போட்டுக்கிட்டு அப்படியே வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. கண்ணியமானவர்களே, எவ்வளவு சூழ்ச்சிகள் இருக்கட்டுமே, எங்களுக்கு என்ன இல்லை, உலகம் பிடிப்பது நோக்கம் அல்ல. அப்படி நோக்கமாக இருந்தால் இன்னைக்கு இவர்களை போன்ற என்னது அநியாயம் செய்வதற்கோ அக்கிரமம் பண்ணுவதற்கோ ஆள் கிடையாது. கண்ணியமானவர்களே, நாம் அல்லாஹ்விற்காக இருக்கிறோம், அல்லாஹ்விற்காக வாழ்கிறோம், அல்லாஹ்விற்காக மரணிப்போம். ஏனென்று சொன்னால் இந்த வாழ்க்கை, இந்த உடல், இந்த உயிர், நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய குடும்பம் அனைத்தும் அல்லாஹ் கொடுத்தது. மீண்டும் அல்லாஹுக்காகவே நாம் அர்ப்பணம் செய்ய போகிறோம். இதுதான் நம்முடைய உறுதியான விஷயம். எனவே ஈமான்ல நாம் என்ன செய்யணும், உறுதியாக இருக்கணும்னு சொன்னால் நபிமாருடைய வரலாறு படிக்கணும், குர்ஆன் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும், சஹாபாக்குடைய வரலாறுல படிக்கணும், அதிகமான அமல்கள் செய்ய இறைநேசர்களை போல உலமாக்களை தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். செய்யலாங்களா இன்ஷா அல்லாஹ். வல்லல்லாஹ் நம் அனைவரையும் ஈமான்தாரிகளாக கலிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக.
வாஹிருதவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சுன்னத்துல் வதாங்க சொல்லுங்கள்.